வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கி விடுகிறேன். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். டெல்லியில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள் அமல்படுத்த திட்டம். தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்துவிட்டது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அதிருப்தி. அன்புமணி பதில் அளிக்க ஒரு வார கால அவகாசம். ராமதாஸ் அதிரடி முடிவு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கி விடுகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 3819 கோடி மதிப்பிலான 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்தாகியுள்ளன. இந்நிலையில் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து சென்றடைந்த முதலமைச்சருக்கு விமான நிலையத்தில் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஏறத்தாழ தமிழ்நாடு அளவுக்கான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடான ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணத்தில் தமிழ் சொந்தங்களுடனான சந்திப்பு, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், NRW, மாநிலத்தின் தலைமை அமைச்சருடன் கலந்துரையாடல் என திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அனைத்தும் நிறைவேறிய மகிழ்வுடன் லண்டன் நகருக்கு விமானத்தில் பறக்க தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அங்கே உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உலகின் ஒப்பற்ற சிந்தனையாளரான நம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்க நூற்றாண்டை முன்னிட்டு புத்தகங்களை வெளியிட்டு உரையாற்றுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கி விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள் அமல்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒன்றிய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களின் நிதி அமைச்சர்களும் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். 175 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை குறைப்பது தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் ஜிஎஸ்டியை 5%, 18% என 2 அடுக்குகளாக குறைப்பது பற்றியும் வரி குறைப்பு பற்றியும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வருகிற 22ஆம் தேதிக்குள் அமல்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பாதாம் மற்றும் உலர்பழங்கள், பேக் செய்யப்பட்ட சிற்றுண்டிகள், ஜாம்கள், நெய், வெண்ணெய், ஊறுகாய், சட்டனிகள், டிராக்டர்கள், குளிர்சாதன பெட்டிகள், ஏசி உட்பட சுமார் 175 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைய வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து விட்டதாக நிர்வாகிகளிடம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அதிருப்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழக பாஜக உயர்மட்ட கூட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். அதில் கூட்டணியை வலுப்படுத்துவது, தேர்தலுக்கு தயாராவது, கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என்று நைனா நாகேந்திரன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோருக்கு அமித்ஷா அறிவுரை வழங்கினார். மேலும் அவர் கூறுகையில், தமிழக பாஜக நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு, உட்கட்சி பூசல்கள் அதிகரிப்பது கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும் அறிவுரை வழங்கினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் உட்கட்சி பூசல்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இடையே சமீப நாட்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கடந்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் முன்வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் விளக்கம் அளிக்க வேண்டிய காலக்கெடு கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்ட நிலையில் அன்புமணி விளக்கம் அளிக்கவில்லை.
இந்நிலையில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், அன்புமணி அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும், இல்லையெனில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இரண்டாம் முறையாக முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல. வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி, மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாகக்குழு ஒரு மனதாக முடியும். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து அதற்கடுத்து 24 மணி நேரத்தில் ஒரிசா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் வரும் 8ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, நெல்லை, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு தமிழக கல்விக்கான நிதியை தராமல் பிளாக்மெயில் செய்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்டாய கல்வி உரிமை சட்டமானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகும் என்று அச்சட்டத்தின்படி பணத்தை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் கல்விக்கான நிதியை தருவோம் என ஒன்றிய அரசு பிளாக்மெயில் செய்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கற்றல் குறைபாடு உள்ள 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திறன் என்ற திட்டத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அது சார்ந்துதான். ஏன்னா இது மனதளவில் எங்களுடைய ஆசிரியர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அவங்க செய்கின்ற பணிங்கிறது சாதாரண பணி இல்லை. ஏற்கனவே எந்தெந்த டீச்சர்ஸும் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றினார்களோ அந்த டீச்சர்ஸோடைய ப்ராடக்ட் தானே ஒரு நல்ல மருத்துவர்கள், நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ், நல்ல ஒரு ஐடிஐ சார்ந்திருக்கின்ற ஒரு எல்லாம் இப்போ ஃபாரினில் போய் வேலை பார்த்து பெரிய இடத்துல இருக்காங்கன்னா எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டு விடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியும் அது கண்டிப்பாக ஆர்டிஇ தான் இன்னும் அவங்க ஒன்றிய கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய பணமே வராமல் இருக்குது. என்னதான் நம்முடைய மாநில அரசாங்கம் நம்முடைய 40% கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட இது ஆர்டிங்கிறது ஒரு நீங்கள் ஒன்றிய அரசுகிட்டேருந்து நாங்கள் கேட்குற பண்ண இது ஒரு ஆக்ட். இந்த ஆக்டுக்கு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மூலமாக அவருடைய வலியுறுத்தலின்படி நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ண செய்யப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பணத்தை விடுவிக்கிறது தான் அவர்களுக்கான அழகு. ஆனால் அதை செய்யாமல் இதிலும் அரசியல் பார்க்கறவர்கள் அப்படியே அது வேதனைக்குரியது. இத்தனை ஆண்டு காலம் எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு இந்த கொள்கையை நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அப்போ தான்
தருவேன் என்று சொல்லுகின்ற அந்த பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை அதுவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பண்றாங்களே, ஒரு மாணவ செல்வங்களே காக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டை எப்படி அக்கறையோட ஒரு காப்பார்கள் என்ற கேள்விதான். திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் குமரன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் ஆண்டுதோறும் ஓணம் திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு ஓணம் திருவிழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் அத்திப்பூ கோலம் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்று கொண்டாடினர். தொடர்ந்து மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் கல்லூரி நிர்வாகம் சார்பில் செண்டை மேள நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்ததாக தெரிவித்தனர். திருப்பூர் குமரன் காலேஜ் கவர்மெண்டோட சேர்மன், இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஓணம் ஃபங்க்ஷன். எங்க காலேஜ் சார்பா எல்லாத்துக்கும் ஓணம் ஃபங்க்ஷன். ஓணம்னால இன்னைக்கு நாங்க எல்லாருமே அத்தப்பூ கோலம் போட்டிருக்கோம். ஓணம் சாரியில வந்திருக்கோம். நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. திருவாதிரை டான்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மேளம் வந்திருக்காங்க. மேளத்தோட நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த என்ஜாய் எல்லாம் எல்லாத்துக்கும் நாங்க மறுபடியும் யூஸ் பண்றோம் ஓணம் ஃபங்க்ஷன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்மன். எங்களோட காலேஜ்ல இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கு. மேளமெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நல்லா மேளம் அடிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் நடைபெற உள்ள திமுக முப்பெரும் விழாவிற்கான பந்தல்கால் அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா, பெரியார் பிறந்த தினம் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைந்து முப்பெரும் விழாவாக செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 76வது முப்பெரும் விழா கரூரில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் பல்வேறு விருதுகளை விருதாளர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வழங்க உள்ளார். இந்நிலையில் நிகழ்ச்சிக்கான அமைக்கப்பட உள்ள மேடை மற்றும் பந்தல் அமைப்பதற்கான கால்கோல் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாமி சுந்தரி, மாநில நெசவாளர் அணி தலைவர் நன்னியூர் ராஜேந்திரன், மேயர் கவிதா, துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏறுமுகத்தை நோக்கி பயணிக்கும் தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக சவரனுக்கு 3,360 வரை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 78,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 9,805 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 137 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,37,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. 2ஆம் உலகப் போர் முடிவை நினைவுகூரும் வகையில் பெய்ஜிங் தியனன் சதுக்கத்தில் ராணுவ அணிவகுப்பு அதிபர் ஜின்பிங் தலைமையில் நடைபெற்றது. சீனாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் விதமான நவீன ஆயுதங்கள், கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், கவச வாகனங்கள், விமானங்கள், ஆளில்லா விமானங்கள், நவீன ட்ரோன்கள், நவீன பாதுகாப்பு அமைப்புகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த பேரணியில் அணிவகுத்தன. முதன்முறையாக அணுசக்தி ஆயுதங்களையும் அணிவகுப்பில் சீனா காட்சிப்படுத்தியிருந்தது. சீனாவின் முப்படைகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் பேரணியில் மிடுக்குடன் அணிவகுத்து சென்றனர். சீனாவின் வெற்றி கொண்டாட்ட அணிவகுப்பில் சிறப்பு பார்வையாளராக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோவும் கலந்து கொண்டனர். தியனன் சதுக்கத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ராணுவ அணிவகுப்பினை கண்டு ரசித்தனர். இந்நிகழ்வில் பேசிய சீன அதிபர் சீனாவின் வளர்ச்சியை எந்த நாடும் தடுக்க முடியாது என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கி விடுகிறேன். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டெல்லியில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள் அமல்படுத்த திட்டம். தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்துவிட்டது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அதிருப்தி. அன்புமணி பதிலளிக்க 1 வார கால அவகாசம்.
ராமதாஸ் அதிரடி முடிவு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.